Assalamualaikum and hi all. இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கானாங்கெளுத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு வந்து ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதாவது நீங்க கானாங்கெளுத்தி மீன் வாங்குனீங்கன்னா இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. அந்த மீன் குழம்பு சாப்பிடுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபிளேவர்னா நல்லா இறங்கி வந்திருக்கும். நம்ம 1 kg அளவு ஃபிஷ் எடுத்திருக்கோம். இதுல பாதி ஃப்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கோம், பாதி வந்து ஆணத்துல போறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இந்த மீன் வந்து கொஞ்சம் சின்னதா தாங்க இருக்கும் இந்த தடவை வாங்கும் போது. ஆனா இந்த மீனோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காயில பாதி மூடி எடுத்துக்கிட்டோம். 7 வரமிளகாய் எடுத்துக்கிட்டு அதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு மிக்சியில பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். அதை வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம நல்லா வெண்ணெய் அரைக்காம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இந்த குழம்புல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி பல்ஸ் மோட்ல வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா கரைச்சி விட்டுலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா உடனே தாளிச்சு விட்டுருலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதே நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் எடுத்து நல்லா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் நல்லா முழுமையா வதங்கி வரணும். இதுல நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நீங்க எப்போது மீன் குழம்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷா வாங்கி செஞ்சுட்டாங்க மீன் குழம்புல டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் நம்ம ஒரு 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிருக்கோம். கொஞ்சமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூனால 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிருக்க மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா வதங்கி இருக்கணும் வெங்காயம்னா. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி செஞ்சுட்டாங்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புளி கரைச்சலை ஊத்திக்கலாம். இது நம்ம ஃபுல்லா ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திக்கலாம். இது லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஹைல வச்சுக்கலாம். ரொம்ப போட்டு கிளறாம இந்த மாதிரி லைட்டா கிளறி விடணுங்க. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம கொஞ்சமா திறந்து இருக்க மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்ப மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருங்க. கொஞ்சமா மாங்காய் ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட பீக்கங்காய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்க ஃபிஷ் இந்த மாதிரி மசாலா கோட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுல நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிருக்கோம், தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம், இதுல கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிருக்கோம். இதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுமா? மேல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க.